அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரை பெறவிருக்கிறது நாம் தமிழர் கட்சி, விவரங்களை பதிவு செய்யலாம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 20 ஆண் வேட்பாளர்கள் 20 பெண் வேட்பாளர்கள் என்று வேட்பாளர்களை களமிறக்கி போட்டியிட்டது. இந்த தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பாத்தீங்கன்னா 39 தொகுதிகள், தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி 35,60,035 வாக்குகளை மொத்தமாக பெற்றிருக்கிறது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில 1,63,412 வாக்குகளை அதிகபட்சமாக பெற்றிருக்கிறது. அதே போல குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா 46,031 வாக்குகள் மத்திய சென்னையில பெற்றிருக்கிறது. 12 நாடாளுமன்ற தொகுதியில 1,00,000க்கும் மேல் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. 26 நாடாளுமன்ற தொகுதியில 50,000க்கு மேல் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.19% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை பாத்தீங்கன்னா 2% அதை விட அதிகமாக பெற்று அங்கீகாரத்தை பெறக்கூடிய சூழலில் தற்போது அந்த கட்சியானது வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் 5 தேர்தல்களில் இருந்த விவசாய சின்னம் இந்த தேர்தலில் இல்லாத நிலையில் அவர்கள் கடுமையாக இந்த மைக் சின்னத்தை வச்சு போராடி தற்போது இந்த சதவீதத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அங்கீகாரத்தை பெறக்கூடிய கட்சியாகவும் இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.